வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய குட்டி குட்டி கதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது நேர்மை என்ற ஒரு சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எலக்ட்ரிஷியன் கதிர் டாக்டர் அம்மாவின் வீட்டுக்குள் நுழைந்தான். வாயா, 4 நாளா ஹால்ல அந்த ஓரமா இருக்கிற மின்விசிறி சரியா ஓடல, என்னன்னு பிரிச்சு பாரு அப்படின்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. சின்ன ஏணியை சாய்த்து வைத்து ஏணியின் மீது ஏறி விசிறியை பரிசோதித்து, ஒயர் இணைப்பு விட்டுப்பட்டு இருக்கிறதம்மா என்று அதை சரி செய்து தருகிறேன் என்று சரி செய்தான். இன்னைக்கு கிடைக்கிற இந்த கூலியை வச்சு பையனுக்கு ஒரு டிக்ஷனரி வாங்கணும். இவங்க கொடுக்குற கூலி டிக்ஷனரி வாங்குறதுக்கு பத்துமா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சான். இந்த வயரை சீவி இணைச்சா பெருசா என்ன கூலி தந்துட போறாங்க என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டு இருந்தான் அந்த எலக்ட்ரிஷியன். மனதில் சற்றே வருத்தத்தோடு பையில் இருந்த பேக்கை எடுத்து இன்சுலின் டேப்பை எடுத்து ஒட்டி அதை சரி செய்தான். அப்பொழுது கபோர்டில் ஒரு டிக்ஷனரி இருந்ததை பார்த்தான். வேலையை முடித்துவிட்டு போகும்போது யாருக்கும் தெரியாமல் தன் மகனுக்காக எடுத்து சென்று விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது. சேச்ச, தொழிலுக்கு வந்த இடத்துல இதை நம்ம செய்யலாமா என்று அவன் மனம் கூறியது. பிச்சை புகட்டினும் கற்கள் நன்றே என்றுதான் வயசுல படிச்சதா அவனுக்கு ஞாபகம். யாரோ சொன்னத அப்படின்னு தெரியல என்று எண்ணங்கள் அவனுக்குள் பல நினைவுகளாக ஓடிக்கொண்டே இருந்தது. என்ற எண்ண போராட்டங்கள் அவனுக்கு இடையில் வயரை சுத்தம் செய்து இணைத்துவிட்டு கீழே இறங்கினான். சுவிட்சை ஆன் செய்து பார்த்த பொழுது மின்விசிறி நன்றாக சுழன்று ஹால் முழுவதும் காற்று பரவியது. அட, இப்ப பழைய மாதிரி ஓடுதே, என்னையா ப்ராப்ளம் என்று டாக்டர் கேட்டார். ஒயர் கனெக்ஷன் தாமா விட்டு போயிருந்துச்சு, அதை இப்போ நான் இணைச்சிட்டேன் என்றார் கதிர். வேலைக்கார பொண்ணு ஒருத்தி கூட்டு வந்துட்டு இருந்த அந்த ஆளு காயில் தீஞ்சு போயிடுச்சு என்று சொன்னாரே, ஆனால் நீ உண்மையை சொல்ற, இந்த நேர்மைதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று சொன்னபடி 500 ரூபாய் நோட்டை எடுத்து கையில் கொடுத்தார். பரவாயில்லையே, கணிசமாக கை நிறைய கிடைச்சிச்சே அப்படின்னு அவன் நினைத்தான். இன்று பையனுக்கு டிக்ஷனரியை வாங்கி கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்தான் கதிர். இது ஒரு மருத்துவ கம்பெனியில் எனக்கு கொடுத்தார்கள். உன் கூட ஒத்தாசைக்கு உன் பையனை கூட்டு வந்திருந்தா இல்லையா, அவனுக்கு இது பயன்படும் என்று போர்டில் இருந்த டிக்ஷனரியை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தார் டாக்டர் அம்மா. உண்மையை சொல்லி நன்மையை செய்ததால் அதற்கான பலன் அவனுக்கு கைமேலே கிடைத்தது. அவன் பெரும் மகிழ்ச்சியும் கொண்டான். டாக்டர் அம்மாவுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து அவன் புறப்பட்டான். இன்று நாம் இந்த கதையில் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.